ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நிறைய புறா வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து அந்த கூண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து அந்த புறா கூண்டை காட்டுறேன். வாங்க போவோம். இப்போ வந்து பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு கூண்டு. செம பெரிய கூண்டு. ஆனால் நம்ம ஊரில் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறோமோ அதேமாரியே வந்து புறா கூண்டு. அதுக்கு வந்து தண்ணி பார்த்தீங்களா பானியில் வச்சுக்கிறாங்க. தீவனம்லாம் வந்து தீவன மூட்டை வந்து இது ஒரு இதுப்பா. இங்கே இருங்க, தார்பாயெல்லாம் அடிச்சு அது மேலே வந்து ரேடில் வந்து உட்கார்ற மாதிரி புறாக்கு. இது வந்து புறா வந்து பெரிய கூண்டு திறந்து விட்டா சின்ன கூண்டில் வெளில வரத்துக்கு. வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் எத்தனை புறா இருக்குதுன்னு காட்டுறேன். வாங்க அப்படியே பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா. வா, இதில் வந்து கர்ணப்புறா இருக்குது, அப்புறம் அது இல்லாமல் பட்டணம் எல்லாமே நிறைய இருக்குதுப்பா. ரேசம்பர் இருக்குது, சாதா புறாவும் இருக்குது. பார்த்தீங்களா அதோட கூண்டுலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அடிச்சு வச்சுக்கிறாங்கன்ட்டு. நானே என் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் புறாலாம் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வீட்டில் இல்லை. நம்ம தான் இப்போ இங்கே துபாயில் இருக்கிறோம்ல, அதனால வீட்டில் புறா இல்லைப்பா. இங்கே பார்த்தீங்களா மேலேயும் இருக்குது. இங்கே வருங்க குட்டி புறா காட்டுறவங்க 2 குட்டி போட்டுக்குதுப்பா. செம்மையா இருக்குதுப்பா குட்டி. வாவ், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து கூண்டுக்கு தான் ரெடி பண்ணுது புறா முட்டை இடத்துக்கு. இங்கே பார்த்தீங்களா இது முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு வச்சுக்குது. ஒரு குட்டி இருக்குது. இங்கே பாருங்க 2 முட்டையில் 1 தான் இருக்குது. இன்னொரு முட்டை வந்து வீணா எடுத்து நினைக்கிறேன். குட்டி பார்த்தீங்களா, வேற எதுவும் குட்டி இல்லைப்பா. நான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து புறா வளர்க்கறத பார்த்து எப்படின்னா மாறி படத்தை பார்த்தாம்பா நிறைய புறா வளர்க்க ஆரம்பிச்சேன்.